அடுத்து நான்காவது ஹிஜ்ரி 6 ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜமூம் என்ற இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஜமூம் என்பது மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள சுலைம் கிளையினருக்கு சொந்தமான கிணறாகும். ஸைத் அவர்கள் பனு சுலைம் கிளையினரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது முசைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கைது செய்தார்கள். அவரது பெயர் ஹலீமாவாகும். அப்பெண் சுலைமினருக்கு சொந்தமான இடங்களை காண்பித்துக் கொடுத்தார். அங்கு சென்று முஸ்லிம்கள் அதிகமான கால்நடைகளையும் கைதிகளையும் பிடித்து வந்தார்கள். மதீனா திரும்பியவுடன் விஷயம் அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை உரிமையிட்டு திருமணமும் முடித்து வைத்தார்கள். அடுத்து ஐந்தாவது ஹிஜ்ரி 6 ஜுமாதா அல் ஊலா மாதத்தில் ஈஸ் என்ற இடத்திற்கு ஸைத் அவர்களை 170 வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அங்கு குறைஷிகளின் வியாபார கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனார் அபுல் ஆஸின் தலைமையின் கீழ் தங்கியிருந்தது. அங்கு சென்று முஸ்லிம்கள் அனைத்தையும் கைப்பற்றினார்கள். ஆனால் அபுல் ஆஸ் தப்பிச் சென்று மதீனாவில் நபி அவர்களின் மகளார் ஜைனபிடம் அடைக்கலம் தேடினார். மேலும் தனது பொருட்களை திருப்பி தருமாறு நபி அவர்களிடம் கோரும்படி ஜைனபிடம் கேட்டுக்கொண்டார். அவரும் தனது கணவரின் கோரிக்கையை நபி அவர்களிடம் சொல்லவே நபி அவர்கள் பொருள்களை திரும்ப தருமாறு மக்களிடம் கேட்டார்கள். ஆனால் எவரையும் அதற்காக நிர்பந்தப்படுத்தவில்லை. நபி அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க சிறிய பெரிய அனைத்து பொருட்களையும் நபி தோழர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள். அபுல் ஆஸ் அவற்றை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று உரியவர்களிடம் அப்பொருட்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்லாமை ஏற்று மதீனா திரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடம் கழித்து திரும்பிய தமது மருமகன் அபுல் ஆஸிற்கு தனது மகள் ஜைனபை முதல் திருமண ஒப்பந்தத்தை கொண்டே சேர்த்து வைத்தார்கள். இவ்வாறுதான் ஆதாரபூர்வமான அறிவிப்புகளில் வந்துள்ளது. ஆதாரம் சுனன் அபு தாவூத். ஏனென்றால் முஸ்லிமான பெண்களை இறை நிராகரிப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது என்ற அல்லாஹுடைய கட்டளை அப்போது வரைக்கும் இறங்கவில்லை. ஆனால் சிலர் மறுபடியும் புதிய திருமணம் செய்துதான் நபி அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். இது தவறாகும். அவ்வாறே 6 வருடங்கள் கழித்து இருவரையும் சேர்த்து வைத்தார்கள் என்று கூறுவதும் சரியாகாது. ஏனென்றால் அதற்குரிய ஆதாரம் வலுவில்லாததாகும். ஆதாரம் துஹ்ஃபத்துல் அஹ்வதி. அடுத்து 6வதாக மீண்டும் ஸைத் அவர்களை 15 தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ஜுமாதா அல் ஆஹிர் மாதத்தில் சாலபாவினர் வசிக்கும் தரீஃப் அல்லது தரீக் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள்தான் தங்களின் படையை திரட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஸைத் அவர்கள் 20 ஒட்டகங்களை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மதீனா திரும்பினார்கள்.